ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஆக்சுவலா இதுதான் என்னோட ஊரு. இன்னைக்கு பொங்கல் இல்லையா, ஸோ அது விளாக் தான் எடுத்திருக்கேன். மறக்காம அந்த விளாக் ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிராமத்து சைட்ல பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் ஃபெஸ்டிவல் வந்தாலும் பொங்கல் ரொம்ப கோலாகலமா களை கட்டுங்க. எங்க அம்மாவும் இயர்லி மார்னிங் சீக்கிரமே எழுந்து பழங்கள், தும்பப்பூ, அருகம்புல், மண் பிள்ளையார் இதெல்லாமே வச்சு படைச்சிட்டு பானையில சந்தனம், குங்குமம், மஞ்சள் கொத்தெல்லாம் கட்டி அடுப்பை பத்த வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பால்லாம் ஊத்தி, அரிசிலாம் போட்டு பொங்கல் ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டாங்க. அருகம்புல், தும்பப்பூலாம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, அருகம்புல் வந்து வளமும், ஆரோக்கியமும் தரும்னு சொல்லுவாங்க. தும்பப்பூ வந்து தூய்மையும், நல்ல ஆரம்பமும் தரும்னு சொல்லுவாங்க. மண் பிள்ளையார் வந்து இயற்கைக்கும், பூமி தாய்க்கும் கொடுக்கிற மரியாதை. இதெல்லாம் இன்னுமே எங்க ஊர் சைட்ல வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம். எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உப்பு இல்லாத சோறும், எல்லா காய்கறியும் போட்டு குழம்பும் வச்சு, அது எல்லாமே பகவானுக்கு படைப்பாங்க. நம்ம வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பணம் இல்லாத பொங்கல் கூட மனம் நிறைந்த பொங்கலா தான் இருக்கும். இங்க சாப்பாடு மட்டும் இல்ல, அன்பும் சேர்ந்து எல்லாரும் வீட்லயும் பரிமாறிப்போம். அதுக்கப்புறம் அம்மா நல்ல நேரம் பார்த்து பூமி தாய்க்கும், சூரியனுக்கும் நன்றி சொல்லும் விதமா செஞ்சது எல்லாமே எடுத்துட்டு வந்து, அந்த இடத்துலயுமே கோலம்லாம் போட்டு, சூரிய பகவானுக்கும் நன்றி நல்லபடியா சொல்லியாச்சு. அந்த படையல்ல என்னெல்லாம் இருக்கும்னா, சர்க்கரை பொங்கல், கரும்பு, வெல்லம், அரிசி, பழம், தேங்காய், மஞ்சள், பூ இது எல்லாமே வச்சு தான் கடவுளுக்கு படையல் போடுவோம். கிராமங்கள்ல பொங்கல் கொண்டாடுறது ரொம்பவே அழகாவும், பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியாவும் இருக்கும். அந்த 3 நாளும் எல்லாருமே வீட்டுக்கு வாசல்ல உட்காந்து கூடி ஒண்ணா சிரிச்சு பேசி சந்தோஷமா இருப்பாங்க. எங்க அம்மா இப்போ அந்த பாட்டு சொல்லுவாங்க. "உள்ளார சோறு ஊமத்தங்காய் சூரிய பகவானே, உள்ளார சோறு ஊமத்தங்காய்." இப்படி சொந்த பந்தங்களோட அந்த பொங்கல் வந்து ரொம்ப கோலாகலமா, சூப்பரா இருக்கும். என்னதான் வெளியில போய் வேலை பார்த்தாலும், எங்க இருந்தாலுமே பொங்கலுக்கு எல்லாருமே ஊருக்கு வந்துருவாங்க. ஸோ அந்த வயல்வெளிக்கும், சூரிய பகவானுக்கும், எங்களுக்கு இப்படி வாழ்க்கைய குடுத்ததுக்கும் நன்றி சொல்ற விதமா தான் கிராமத்துல இந்த பொங்கல் கொண்டாடப்படும். அதுக்கப்புறம் குடும்பத்தோட சேர்ந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாருமே ஒண்ணா உட்காந்து பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு, சிரிச்சுலாம் பேசிட்டு, பெரியவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த நாள சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணுங்க. டாடா.